எல்லாருக்கும் வைக்கணுமா? முடிக்கிறமா வேலையை சூப்பரா போட்டுங்க. மாத்தி மாத்தி முடிக்கிறேன். அப்படியா? நோக்கி புரியவில்லை.
பயமா உள்ள நான் என்ன சொல்ல 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 நாளான தாமரை நாளான தூங்கலே வீட்டுக்காரன் வேணவே வேணாம் எனக்கு ஆமா உங்க வீட்டுக்காரன் ஸ்டைல்லாம் பண்றான் வயசானாலும்
எனக்கு பசி அதிகமாகி போச்சு. அங்க போய் கட்ட ஊட்ட பெரிய போராட்டம். அந்த நேரம் அடிச்சுக்கிற புடிச்சுக்கிற கட்சிக்கிற வழியா போராட்டம். வலுவரி கூட அடிக்கிறாங்க, வலிராஜ முடிச்சு கடிக்கிறாங்க, வலிராஜ முடிச்சு கடிக்கிறாங்க. அது எப்படிடா? என் மொண்டாட்டி அண்ணன் மொண்டாட்டியா தண்ணிக்கு குழாய் கடி போயிருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு என்ன சண்டை நடந்ததுன்னு தெரியல. என் அண்ணன் மொண்டாட்டி என் மொண்டாட்டி அடிச்சுட்டா. உடனே என் மொண்டாட்டி அண்ணன் மொண்டாட்டி கையை பிடிச்சி கடிச்சுட்டான். இது எங்க நடந்தது? குழாய் நடந்தது. ரெண்டு பேரும் சண்டை பெற்றா முச்சு போய் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து சும்மா இல்ல, அண்ணன் மொண்டாட்டி என்ன பண்ண தெரியுமா? அவன் சாமான எடுத்துனா அவன் வீட்டுக்கு வந்து தனி கொடுத்துற போய் சேர்த்துட்டான். கல்யாணத்துக்கு எடுத்து சீர் வரிசை அண்டா குண்டா லொட்டு லொசுக்கு மொத்தம் எடுத்து போயிட்டாங்க. அண்டா குண்டா உள்ள கட்டி வெளியே அவன் போய் சேர்ந்த உடனே ஏன் பண்ணாடி சும்மா இல்ல, இவன் சாமான் எடுத்து நீ அண்டி தனி கொடுத்துற போய் சேர்த்துட்டான். மாசம் 3 மாசம் ஆச்சுங்க. அப்படியே காலம் போயிட்டே இருக்கு. வேலைக்கு போனவன் சொல்லிட்டு என் மொண்டாட்டி கூட்டு அடியே பசி எடுத்து சாப்பாடு சாப்பிட்டேன். உனக்கு ஊற்றிருந்தா வயிற்றுக்கு என்ன சொல்றேன் சென்மமா கணவர் சாவத்தான கேட்டா சாப்பிட்டு இருக்கிறேன். சொத்து இருக்குது, அது போய் பணத்து வர தீனி தூண்டுறேன். தீனி அதிகம் சேர்த்து வைக்கிறேன். ஒரு புளிய மரம், ஒரு பசுமாடு, ஒரு ஏக்கர் நிலம் எப்படி பங்கு ஒண்ணும் புரியல. அண்ணனை கூப்பிட்டு வச்சு பிரச்சனை அதிகமாகும். தலைவராண்ட போனேன். ஐயா ஐயா அப்பா சொத்து வச்சாரு, என் அண்ணன் 2 பேர் இருக்கிறோம், 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். தலைவர் சொன்னாரு, உன்ன பிறந்ததான் குடும்பத்திலே கஷ்டப்பட்டு இருப்பான், பின்னாடி பிறந்த பிரச்சனை உண்டாக்கும், காலம் போற போக்கு சொத்தை 2ஆ பங்கிட்டுறேன் அப்படி 2ஆ பங்கிட்டாரு. எப்படி பங்கிட்டாரு? அதாவது எப்படி பங்கிட்டாரு தெரியுமா? அப்பா சம்பாதிச்சது புளிய மரம் 1, பசுமாடு 1, ஒரு ஏக்கர் நிலம். அதை வந்து மன்னனுக்கு மேல் பாகம், உனக்கு கீழ் பாகம் வாங்கினான். போயிட்டோம். அவங்க அவங்கள பார்த்தோம். 1, 2, 3, 4 மாசம் போய் நேரத்து. சரி தலைவர் தான் தீர்ப்பு சொன்னாரு. வீடெல்லாம் எப்படி சொல்லிட்டு வீட்டை பார்க்கல. வீட்டுக்கா வந்தா வீட்டை பக்கமா ஒரே சத்தம் கேக்குது. தலைன்னு சத்தம். என்னடா சத்தம்? பின்னாடி போய் பார்த்தா எங்க அண்ணன் புளியா மரத்துல ஏறி புளியா மரம் உளிக்கி இருக்கான். நான் பார்த்து சும்மா இருப்பேன். நேரம் வீட்டுக்கு போனா கோல் எடுத்தாத கீழே கண்ட போட்டு மத்திய மாதிரி கோல்ல போட்டு நான் வந்து வீட்டுக்கு போனேன். மேல் பாகம் ஆமா புளியா மரத்தை உழுக்கிறான். ஆமா ஏண்டா நீ கீழே விழுந்தோன்னு எல்லாத்தையும் வாரி கட்டி முடியுது. என்னடா ஏங்க மேல் பாகம் எங்க அண்ணனுக்கு கீழ் பாகம் எனக்கு. புளியா மரத்து மேல இருக்கிறது வந்து அவனுக்கு சொந்தம். மாட்டு விட்டு கீழே விழுந்தா யாருக்கு சொந்தம்? கீழ் பக்கம் உனக்கு சொந்தமா? எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படியே பார்த்து கிடக்குறேன். நமக்கு இந்த தீர்ப்பு தலைவர் சொன்னாரு. அந்த நியாயத்தை காப்பாத்துமான்னு வந்துட்டேன். சரியாக காப்பாத்துறோம். பசுமாடு இருக்குது, அந்த பசுமாடு கண்ணு போட்டு பால் கறக்குது. இந்த தகவலும் எனக்கு தெரியாது. நேரா போனா ஒரு பக்கம் கண்ணுக்குட்டி, ஒரு பக்கம் பசுமாடு, கேன் ஒரு பக்கம் இருந்து கண்ணுக்குட்டி அவுத்து விட்டேன். புடிச்சு கட்டினேன். கேன் எடுத்து போன மொத்தம் பாலி காத்து பாடு
பட்டி பாலை கறக்கிற நேரத்துல நீ போய் கறந்து எடுத்து வரி. அது என்னடா? ஏங்க மேல் பாகம் அவனுக்கு கீழ் பாகம் எனக்குங்க. எப்படி மாடு பெருசு மடி எங்க தொங்குது? கீழே தொங்குது. பால் கறக்கும் பால் எங்க இருக்க போது கீழே வருது. அதான் காண புடிச்சு வட்டக்கான. இரண்டாவது பாகத்தையும் ஒண்ணுக்கு தலைவர் சொன்ன தீர்ப்புக்கு மரியாதை கொடுக்கணுங்க. என்ன மரியாதை? தலைவர் போயிட்டு சரி, மூன்றாவது ஒரு ஏக்கர் நிலம் இருந்த அந்த ஒரு ஏக்கர் நிலத்தை ஓட்டி கலகா போட்டான். கொத்து செடி 3 மாசம் ஆச்சு. கொத்து அப்படியே ஒவ்வொரு செடியில காப்பிடிதான் அப்படிதான் இருந்தது. பார்த்தான் பொண்டாட்டி கூட்டான். என் தம்பி பொண்ணாதவன் இது மாதிரி பிரச்சனை பண்றான். 4 நாள் கூட்டணும் 10 குடி பஞ்சு முன்ன சொல்லிட்டு அம்மன் சொல்லிட்டு போட்டான். நான் வீட்டுக்கு சும்மா இருப்பேன். ராத்திரி 7 மணி அவன் மொட்டாட்டிட்டு போன செடி போடுக்கணும். காய பச்சு கோட்டையில போட்டு மாட்டேன். ஆமான்னு மல்லாடி செடி அவன் கொடி போட்டு மேல் செடி அவன் மண்ணு கிடக்கிற காய் கீழ்பாங்க ஒன்னும் புரியல. பார்த்தான் எங்க அப்பா சம்பாதிச்சு அனுபவிக்க முடியல. நீங்க தீர்ப்பு சொன்னீங்க ஒரு பலனை கிடையாது. தீர்ப்பை மாற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு சொன்ன தலைவர் சொன்னார். என்ன சொன்ன மாதிரி உன் தம்பி பிரச்சனை உண்டாயிட்டான். தீர்ப்பை மாற்றுறேன். ஏற்கனவே உனக்கு மேல் பாகம் தம்பி கீழ் பாகம் தான் சொன்னான். இப்ப உன் தம்பிக்கு கீழ் பாகம் உனக்கு மேல் பாகம் போகணும். இப்ப என்னடா செய்ய போற? இப்ப என்ன செய்ய போற? எனக்கு மேல் பாகம் என் அண்ணன் கீழ் பாகம் தீர்ப்பை மாத்திட்டான். எப்படி என்ன பண்றது? கெட்டு வந்து கிடக்கணுமே. அப்பா சம்பாதிச்சு சொத்து அனுபவிக்க முடியும்னு சொல்லிட்டு கண்ணாடி புத்திக்கு தேவையில்லாத செய்தான். அந்த ஒரு ஏக்கர் ஓட்டி கவுர் நட்டான். ஒன்னும் உனக்கு ஏத்த மாதிரி தான் போயிடு. 3 மாசம் கொள்ளுங்க அவரு புத்தி போச்சு. கந்திரி செட்டு 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 தலையில தீர்ப்பை மாத்தினாரு. அறுபது கோடி கந்திரி கோடி போட்டு பண்ணிட்டான். சட்டாட்டு மாட்டி ஒரு வாழவே முடியாது. நானா போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இருப்பினும் அவருடைய வேலைக்கு ஈடு கொடுக்க முடியாது. இந்த கண்ணன் என்ன செய்ய என்னுடைய தம்பியோ கட்டிக்கிட்டே இருப்பினும் அந்த தேவர்களை பழிவாங்க வேண்டும் என்று சத்தியம் சந்திக்க வேண்டும். புறப்பட்டு விட்டார். எதிர் வந்து சீக்கிரம் அழைத்து வாடா. புறப்படுங்க.
அப்படி இருக்க என்ன கால தாமதம் ஐயா எனக்கு அதா சொல்லு நான் எப்படி பண்ணவன் தெரியுமா நான் எங்க தெரியுமா சேரியில சென்னை சென்னை சாதாரணமா வேலை செய்யல அந்த விட்டு விட்டு அடிக்கிறாங்களே ஆமா அந்த நேரத்துல எங்க அம்மா என்ன பண்ணாங்க போன்ல வாய வச்சு பண்றாங்க போன் பண்றாங்க சின்ன பசங்க கல்யாணம் பண்ணி அதை 2 குழந்தை பெற்று வச்சுக்கிட்ட நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் வயசு ஆகுது கல்யாணம் பண்ணினாங்க அந்த செடியில வாயில் கூட அங்கே பொண்ணு பொண்ணு கல்யாணம் பண்ணினாங்க மாமா எனக்கு சென்னையில பொண்ணுலாம் தேவை கிடையாது அதுக்கு என்ன பொண்ணு பேங்க்ல மாட்டிக்கினேன் கிராமத்து பெண்கள் பிடிக்கும் கிராமத்து பொண்ணு அம்மா என்ன பண்ணாங்க மூளை நாளை பட்டு தரீங்க 3 லட்சம் ரூபாய் எங்க அம்மா போன் அந்த பட்ஜெட் அப்படியே போட்டு இந்த பக்கம் ஜனங்க உட்காந்துறாங்க இப்படியே உட்காந்துறாங்க காலை வேலை தேவையில்ல கொஞ்சம் அமைதியா இருந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன் இது கரங்களை கூப்பிட்டு கேட்டு அப்புறம் என்ன பண்ணிட்டேன் பொண்ணை பார்த்தாங்க கல்வி வந்தேன் எங்க ஊருக்கு பார்த்தா 7 மணிக்கு காலை 7 மணிக்கெல்லாம் 7 மணி மூத்த நான் சும்மா இருக்க முடியல அன்னைக்கு நான் பண்ண பாருங்க எல்லாம் ஊர்ல பேசிக்கிறாங்க இவனுக்கு அந்த பொண்ணு அதுக்கான பொண்ணு இவனுக்கு எல்லாம் பேசிக்கிறாங்க அவ்வளவு அழகான பெண்ணை உன்னுடைய தாயார் உனக்கு வாங்கிட்டாங்க ஐயோ நான் சும்மா கிடையாது வாயில செட் அடிச்சுக்கினேன் தலையில பவுடர் அடிச்சுக்கினேன் தலையில பவுடர் அடிப்பாங்க பவுடர் அடிச்சுக்கினேன் கிளம்பி போறேன் எங்க போறேன் பொண்ணு கோயில உட்காந்துக்கிட்டேன் நடந்து போறேன் இப்படி நம்பி அதே மாதிரி நான் போனேன் பொண்ணை பார்த்தாங்க பொண்ணு சொல்றேன் சத்தியமா சொல்றேன் அந்த பொண்ணு குஞ்ச தலை நிமிடல ஆமாங்க ஆனா என் பொண்டாட்டி சத்தியமா உத்துமைதான் பொண்ணு யாருன்னு தெரியாது பொண்டாட்டி ஒத்துமையா எல்லாம் சொன்னாங்க அவங்க தாய் தந்தை இருந்து அவங்க ஐயோ அப்படி முகலட்சணம் நீங்க பேசுங்க எங்கப்பா ஊர் 2 பேர் இருக்காங்கப்பா
என்னடா சொல்ற? சத்தியமாங்க ஊர்வலத்துல எப்படி அந்த கிண்ணிங்க பாத்து எப்படி கல்யாணம் பண்ணி தாலி கட்டி முடிஞ்சு போச்சு 10 மணிக்கு எனக்கு முதலியது 10 மணிக்கு வைக்காத பகல்ல 10 மணிக்கு முதலியது மணி 6 ஆயிப்போச்சு ஆகிவிட்டது. எங்க ஓனருக்கு போன் பண்றாங்க என்னவென்று? போய் 3 லட்சம் ரூபாய் போடா அவங்க கல்யாணமா வாட அவங்க ஒரே ஒரு வேலையை கொடுத்தாரு பாதியை விட்டுட்டு போயிட்டா பாவி போன மாட்டாரு. பின்ன இதெல்லாம் சிந்தனை பண்ண என் பொண்டாட்டி உச்சிமையா இல்லைன்னு சத்தியமா சொல்ல நீங்க சிந்தனை பண்ணி பாருங்க. என் பொண்டாட்டி ஓனர் கூப்பிடுறது எப்படின்னு கேட்டேன். ஏங்க நீங்க கிளம்பி போயிட்டு வாங்க, இது ஆற்று தண்ணி ஆற்றுன்னு போறதுக்கு கிணத்து தண்ணி தானே, நீங்க எப்பவுமே வந்து முண்டு குடிச்சுக்கலாம் சொல்லுவாங்க. எனக்கு ஆட்டோ முதல்ல கொண்டாடவே சென்னைக்கு போயிட்டு நீ ஆட்டோ தொட்டுக்கார நான் என்கிட்ட ஒரு சொல்லிட்டு போயிடலாம்ல. நீ வர வரைக்கும் பத்திரமா பார்த்து இருப்பாங்கதான். அவ பார்த்து அவ கருத்தா போய் 1 மாசம் பொறுத்து வரேங்க. 1 மாதம் சேலை விட்டு 1 மாசம் பொறுத்து வரேன். என் கொண்டாட்டிக்கு வரும்போது ஒச்சக்கல்ல அவுல வெள்ளம் எல்லாம் வாங்கிட்டு வரேன். மனைவி பார்க்க ஒரு வெள்ளமா வாங்கிடுவாங்க. முன்னாடி பெருமா சாப்பிடதான் வாங்கி வர முடியும். அவர் சாப்பிடல சுகர் வந்து சொல்லிட்டு இதை வாங்கி சுகர் வராது. அதுக்குதான் வாங்கிட்டு வந்தேன். நான் வீட்டுக்கு தூரம் முடியவில்லையே முன்னாடி சத்தியமா சந்தோஷமா சந்தோஷமா இருந்துட்டு வந்தேன். நிக்கிறா எங்க போய் வந்தேன்னு கேட்டான். நீ சிந்தனை பண்ண என் மண்டாட்டி உச்சிமையில காடி கூட மூஞ்சு தூக்கு நான் ஒத்துக்கிறேன். சொல்றேன் என் மண்டாட்டி உச்சிமைங்க அவளை போல யாருமே நீங்க பார்க்க முடியாது. என் பொண்டாட்டி அப்படியே உச்சிமைங்க தெரியுமா? பொண்டாட்டி கேட்டா பாரு உத்தமி என்ன தெரியும்? எங்களுடைய குலம் குலம் என்றால் என்ன
சாணம் குடிக்கிறது இல்ல, கட்டி அடிக்கிறது. ஆனவர் போலாம். இருக்குதா? அசுரர் குலம் உத்தரவு. மஜதி வச்சு திருப்பி உண்மை சொல்றேன் கேட்டாலும் மிஞ்சுக்கிறேன். மரியாதை சொல்றேன் மிச்சா. எந்த பாப்பாடா? சொல்றேன் மச்சான்னு கேக்குது. எங்க போய் வர சொல்றேன். பாருங்க சின்ன
எங்க போக வேண்டியதுமா பழி வாங்க வேண்டும் எல்லாம் கொண்டு அந்த முருகனை விடுவே கூடாது அந்த வைக்கின்றோம் இதற்கு எவ்வளவு என்னுடைய ஆகாதுடைய நாமத்தை உச்சரிக்கின்ற நாராயண நல்லவனாக இருந்தால் கோர்த்துக்கு விட வேண்டும் தீயவனாக இருந்தால் அடித்து துருத்துடா